Twitter Spaces lo almost 18,000 people tuned in to listen to voice of Mr. Dhanush. He was busy shooting for Greyman all the way from Los Angeles. So open பண்ணால அடுத்தபடியாக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகமே தந்திரத்தோட மியூசிக் ரிவ்யூ தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனோட இசையில் ஒய்நாத் சசிகாந்த் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் பிரசன்ஸ் தனுஷ் நடிக்கும் ஜகமே தந்திரம் ஆல்சோ நோன் அஸ் ஜேடி படத்தோட ட்ரெய்லர் ஏக வரவேற்பு. படம் வந்து 18ஆம் தேதி அதாவது 17ஆம் தேதி நைட் 11:59 12:01 ரிலீஸ் ஆக போது. எல்லாரும் ஆர்வாரத்தோட காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த படத்தை பார்க்க. இந்த படத்தோட இசையை பற்றி மேலோட்டமாக ஏற்கனவே ஓப்பன் பண்ணால சந்தோஷ் நாராயணன் அவர்களோட ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். டைம் கிடைச்சா பாருங்க. ஸோ அ கண்டினியூவேஷன் டு வாட் மிஸ்டர் சனா ஹஸ் டன் டு த வேர்ல்ட் ஆஃப் மியூசிக் த்ரூ ஜேடி. இந்த படத்தோட ஆல்பம் கேட்கும்பொழுது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் நிறைய எலிமெண்ட்ஸ். ஏன்னா சுர்லி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மதுரை வயா மீட்டிங் ரெஃப்யூஜிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹி கோஸ் டு ஆல் தி வே டு லண்டன். ஸோ அதனால் வந்து ஈழம் கம்யூனிட்டிக்கான அந்த 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 தன்மையும் இசை மூலமாக இந்த படத்தில் கண்டிப்பாக பின்னணி இசையில் குறிப்பாக நிறைய சொல்லியிருப்பான்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஆல்பம் வந்து ஏற்கனவே வந்து ரெக்கிட்ட அண்ட் புஜ்ஜு இது வந்து நம்ம பல பெர்முடேஷன் காம்பினேஷனில் கேட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நேற்று பாட்டு கேட்டேன். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் நேத்து. ஸோ அது முதல் சாங் நேத்து தனுஷோட அந்த ஒரு இளையராஜா அவர்கள் பாடுவார்ல அந்த மாதிரி ஒரு நேசலாக ஜாலியான ஒரு பாடல், ரொம்ப சிம்பிளான ஒரு பாடலும் கூட. அப்படி வால்ட்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து காதல் வந்தாலே லோக்கல் சென்னை ஸ்லாங் பேசுகிறவர் கூட சங்கத்தமிழ் போட்டு லவ் பாடல் பாடுவார். அந்த மாதிரி இல்லாமல் தனுஷோட அந்த சிம்பிளான ஆக்சசிபிள் லிரிக்ஸ் காதலுக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் ரிலேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரைம் ஸ்கீமில் தான் பாடல் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடலை வந்து ஒரு அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான். எப்போவுமே சந்தோஷ் நாராயணன் வில் ஹாவ் அ வே டு எலிவேட் த டியூன்ஸ். அதாவது வந்து அந்த பாடலோட மெலடியை அப்படி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு அவருக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியும். அந்த விதத்தில் வந்து இந்த கிட்டாரோட ஸ்ட்ரம்மிங் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது இந்த பாடலில். ஸோ இது ஒரு அக்வஸ்டிக் பாடல் தான். அப்படியே மைல்டாக ஆரம்பித்து அப்படியே அந்த வால்ஸ் ரிதம்லேயே ட்ராவல் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங், லவ் சாங். டக்குன்னு இட் டசன்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஜாலங்கள் சனாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பேக்கிங் வோக்கல்ஸ் அவரே பாடியிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் வந்து இஸ் பிகமிங் வெரி மினிமல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆல்சோ. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த வாயிலே மியூசிக் போடுறதுன்றது வந்து மறுபடியும் இந்த பாடலில் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று இஸ் அ accessible track, easy on the ears track, nothing much to complain. Next track தேய்பிரை அப்படின்ற பாடல் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு சிங்கிங். பொதுவாக சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த ஸ்டோரி வேர்ல்டுன்னு இருக்குல்ல, என்ன ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை வந்து என்ன டீமோகிராஃபியை குறிக்குது, அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எப்படி, பாடல் மூலமாக வந்து ஒரு கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பார். தனியாக ஒரு மிஸ்ஃபிட்டாக இருக்காது. சாங்ஸ் ஹிட் ஆகணும், சாங்ஸ் பெரிதளவில் பேசப்படணும் அப்படின்றதுக்காக கதையோட உலகத்துலேருந்து வெளியே போய் அவர் பாடல்கள் பண்ண மாட்டார். ஸோ அந்த விதத்தில் இது வந்து சந்தோஷ் நாராயணனோட கம்ஃபர்ட் ஜோன், பேத்தோஸ், சோக பாடல். ஸோ மீனாட்சி வந்து அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ரெண்டிஷன். ரொம்ப அகெயின் வந்து வெரி மினிமல் ஆன் தி அக்கம்பனிமெண்ட்ஸ். ஏன்னா பாட்டு மட்டும் நல்லா கேட்கணும், லிரிக்ஸ் நல்லா கேட்கணும், அந்த ஆழமான வழி புரியணும் அப்படின்றதுக்காக அதை வந்து அவர் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பேக்கிங்கில் கிடையாது. பட் டக்குன்னு இந்த அனுப்பலவியில் வந்து ஒரு சேஞ்ச் இன் பேஸ் வருது. அது வந்து பாடலை ஃப்ரெஷ் ஆகுது. ஏன்னா பொதுவாக அந்த மாதிரி பேத்தோஸ் சோக பாட்டுன்னும் போது அது ஒரே டெம்போவில் போச்சுன்னா கொஞ்சம் போர்டம் வரும். அதை தவிர்க்கணுன்றதுக்காக அனுப்பலவிலேருந்து டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஸோ அது வந்து இந்த பாடலுக்கு ஒரு முக்கிய ஆங்கிளை கொடுக்குது. மற்றபடி வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த சாங்கில். இப்போ ஒரு டியூனுக்கும் ஒரு டோன் இருக்கும். அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாடலை வந்து பேக்கேஜ் பண்ணணும். ஸோ பேக்கேஜிங்லேயும் சந்தோஷ் நாராயணன் வந்து வல்லுனர். அண்ட் ஐ திங்க் அவர் வந்து 50 படங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு அவரோட ஒர்க்கு. ஸோ ரெப்படேட்டிவாக இருக்கக்கூடாது, அதே ஸ்டோரி வேர்ல்டை திரும்ப திரும்ப நம்ம பாடல் மூலமாக கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ இந்த பாடல் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த பாம்பே வைபில் அந்த ரெஃப்யூஜிஸ் பற்றின பாடல்னு நினைக்கிறேன். இட் டாக்ஸ் அபவுட் த செப்பரேஷன், இட் டாக்ஸ் அபவுட் கிரீஃப், இட் டாக்ஸ் அபவுட் ரிமாஸ். ஸோ நாட் ஐடியல் ஃபார் லிசனிங். சும்மா நீங்கள் இயர்ஃபோன் போட்டு கேட்குற மாதிரியான பாடல் கிடையாது. பட் when it comes with visuals, it's going to literally melt your heart. ஓகே, அடுத்து வந்து ஆலை அப்படின்ற ஒரு சாங், கான ரத்னமே அப்படின்னு ஆந்தனி தாசனோட குரலில் லாப்பொங்கல் காலத்துலேருந்தே சந்தோஷ் நாராயணனும் ஆந்தனி தாசனும் வந்து இணைஞ்சு பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கா மதுரை ஸ்லாங், கம்ப்ளீட் மதுரை ஸ்லாங்கில் தான் வந்து இந்த பாடலை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்க. அண்ட் ஆந்தனி தாசனோட எப்போவுமே அவரோட குரல் வளம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர் இருக்கும் அவரோட வாய்ஸில்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்தாய்க்கிறது அப்படின்னு மதுரை வார்த்தைகள், எங்களோட வட்டார வழக்கில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புஷ்பவனம் குப்புசாமி வைப்ஸில் இருக்குது இந்த பாடல். பொதுவாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்துருக்கும் போது என்னடா சும்மா லவ் பாட்டு போட்டு கேட்டுருக்கு, ஒரு அடிப்பாட்டு போடுற அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கானரத்னமே. டக்குன்னு வந்து இந்த டைட்டானிக் படத்தில் டேப் டான்ஸ் பண்ணுவாங்கல்ல அண்டர் கிரவுண்டில், அப்படி எல்லாரும் சேர்ந்து ஆடுவாங்க, ஒரு பார்ட்டிசிபேட்டரி எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சாங்காக தான் இருக்குது. அண்டு நம்ம வந்து தமிழ் சினி மியூசிக்கில் வந்து ஃபோக் மியூசிக்ன்றது வந்து நம்ம எப்போவுமே ஐ பிலீவ் எல்லா படத்துலையுமே அது இருக்கும், இரஸ்பெக்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ஃபில்ம். ஸோ அந்த விதத்தில் வந்து சந்தோஷ் நாராயணன் அட்டெம்ப்டிங் அண்ட் ட்ரைங் டு மேக் ஃபோக் மியூசிக் லுக் டிஃப்ரெண்ட், ரியல் அண்ட் ஜெனுவின்றது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவரோட பாடல்களுக்கு வந்து அந்த டியூனுக்கு ஏற்ப அவரால் வந்து அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அவர் ரொம்ப எலக்ட்ரானிக்காக போக மாட்டார். அது எலக்ட்ரானிக்காக போனால் டோட்டலாக எலக்ட்ரானிக்காக போவார். அப்படி இல்லைனா இந்த தார தப்பட்டை டேப் பீட்ஸ்லாம் வேணும்னா அப்படியே குழுவியை கூப்பிட்டு வந்து வாசிக்க வச்சுருவார். ஸோ ஐ திங்க் திஸ் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆட்டிடியூட் கீப்ஸ் சந்தோஷ் நாராயணன் ரியல். தீஞ்சி தாக்க இப்போ அறிவு அண்ட் சந்தோஷ் நாராயணன் இவங்களும் வந்து ரெகுலர் கொலாபரேட்டர்ஸாக இருக்காங்க. ஏற்கனவே சந்தோஷ் நாராயணனுக்கு பாடல்கள் எழுதின கேஜிபி இந்த பாடல் பாடியிருக்காரு, கூடவே பேக்கிங் வோக்கல்ஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த மாதிரி சாங்கில் வந்து ஐ மிஸ் அருண்ராஜ் காமராஜ். ஏன்னா அவரோட அந்த டெக்ஸ்டர்டு வாய்ஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்க. பட் இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க வந்து த மாஸ் ஆஃப் த ஃபினாமினா ஆஃப் த தனுஷ் அப்படின்ற அந்த ஒரு ஆன்ஸ்க்ரீன் பர்சோனா அந்த 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 பவரை காட்டணுன்றதுக்காகவே இந்த பாடல். அண்ட் அறிவு வந்து இஸ் நாட் லைக் ஒன் ஆஃப் தோஸ் ரெகுலர் ரைட்டர்ஸ். அவரோட பாடலில் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது ரொம்ப தெளிவாக அவரோட பாடல் வரிகளில் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்த பாடல் கேட்கும்பொழுது வந்து நிறைய சீக்வன்சஸ்லாம் யூஸ் பண்ணி என்றைக்குமே சந்தோஷ் நாராயணன் வந்து பேண்டு கல்ச்சர்லேருந்து வந்ததுனால அவரோட சாங்ஸை வந்து எப்படி டைட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் ஹி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த பேஸ் பார்ட் ஆஃப் த சாங் விச் இஸ் த பேஸ் லைன். இந்த பாடல் வந்து எனக்கு லைட்டாக நம்ம கக்கக்க போவை ஞாபகப்படுத்துது. டக்குன்னு நடுவில் ஒரு அரேபியன் டச்லாம் வருது. பொதுவாகவே வந்து சந்தோஷ் நாராயணன் ஏன் சில ஃபில்ம் மேக்கர்ஸ் திரும்ப திரும்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, I think he makes it a point that music and the story parallelly travels. ஏன்னா வந்து he will be ready to make some sacrifices. இப்போ காலா ஒரு ஆல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாம்பேயில் இருக்கக்கூடிய லோக்கல் ரேப்பர்ஸ் அவங்க பாடின பாடல்களையே ட்ராக் லிஸ்ட்டில் ஒரு இடம் ஆக்கியபை பண்ணதுனால அது அவர் கவலைப்பட மாட்டார். பிகாஸ் ஹீ வாண்ட்ஸ் ஹிஸ் மியூசிக் டு ரெப்ரசன்ட் த ஸ்டோரி வேர்ல்ட் ஆஃப் த ஃபிலிம். இதுதான் மறுபடியும் நான் சனாவோட ஸ்பெஷாலிட்டியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மை பிக் ஆஃப் தி ஆல்பம் த ட்ரூலி இன்டர்நேஷ்னல் சவுண்டிங் நான் தாண்டா மாஸ். எனக்கு வந்து ஆஃப்ரோ ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். அவரோட ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ப்ரீவியஸ் ஒர்க். நித்யானந்தான்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் ஏடிகேவோட. ஸோ ஆஃப்ரோ பயங்கரமாக எனக்கு ஜென்ரலாகவே அவரோட ஒர்க் பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அவரோட பாடலில். அகெயின் சந்தோஷ் நாராயணன் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா கொலாபரேஷன்ஸ். எந்தெந்த பாடலுக்கு எந்த மாதிரியான வாய்ஸஸ் ஸ்கவுட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், என்ன மாதிரியான ஆர்டிஸ்டோட உட்காரணும். சும்மா ஆஸ்திரேலியா போக மாட்டார், சும்மா போய் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட்டிகிட்டு வர மாட்டார். ஹீல் மேக் இட் அ பாயிண்ட் தட் தெர் இஸ் திஸ் நீட் அண்ட் தி நெசசிட்டி ஃபார் சச் மியூசிஷியன்ஸ் டு பி பார்ட் ஆஃப் அ ஆல்பம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஆஃப்ரோ அண்ட் அறிவு சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பேரி டோனில் வந்து ஊ ஏ அப்படின்னு ஆரம்பிக்குது. செமையாக பாடியிருக்காங்க ஸ்பெஷலி. அண்ட் ஒரு சவுண்ட் ஸ்கேப்பாக பார்த்தா இந்த பாடலோட டைனமிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சாங் தட் யூ வுட் லைக் டு பிளாஸ்ட் த்ரூ த ஸ்பீக்கர்ஸ். காரில் போகும்போது இல்லை வீட்லேயும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் இருந்தால் டெஃபினட்டாக இதை போட்டு பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் சாங் வந்து படத்தில் நிறைய இடத்துல வரும்னு நினைக்கிறேன். ஐ கேன் சி சுருளி அப்படி வாயில் பீடி வச்சுக்கிட்டு அப்படி தோரணையாக ஸ்லோ மோஷனில் நடந்து வந்தால் தலை தெரிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அறிவோட ஃபாஸ்ட் ட்ராப்புக்கு அப்புறம்லாம் லிட்டரலாக ஒரு ஹெட் பேங்கிங் மெட்டல் சாங் மாதிரி அது மாறிடுது. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னலாக நம்ம சவுண்ட் பண்ணும்போது வி டென் டு டாக்கோபெல்லே இந்தியாவுக்கு வந்தாலும் அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் சனா மேக்ஸ் இட் அ பாயிண்ட். அவர் அந்த கரெக்டான அந்த மிட் பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. அது எப்படின்னே தெரில. ஹி நோஸ் தட் நேக் ஆஃப் அது ரொம்பவும் தேசியாக இல்லாமல் ரொம்பவும் இன்டர்நேஷ்னலாக இல்லாமல் அது ரெண்டுத்தையும் ப்ராப்பர் அப்ரோப்ரியேட் மிக்ஸ் அண்ட் மோர் ஆத்தென்டிக் தேன் அ ஃபியூஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டு ஒரு இந்தியன் எலிமெண்ட்டையும் ஒரு ஃபாரின் எலிமெண்ட்டையும் அப்படி சேர்த்து கொண்டு வந்து அவரால் அதை சங்கபிச்சு செமையாக சில முயற்சிகள் எப்போவுமே பண்ணுவார். ஸோ அந்த விதத்தில் நான் தாண்டா மாஸ் இஸ் மை பிக். சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு ஒப்பாரி ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. ஏன்னா ஒப்பாரி சாங்ஸ் ஆர் நாட் தட் ஈஸி. இட் கன்வேஸ் டீப்பர் எமோஷன்ஸ். ஸோ ஆந்தனி தாசனை ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு இந்த பாடலுக்கு. ஆந்தனி தாசன் வந்து சும்மாவே வந்து அவர் பாடும்பொழுது வந்து அந்த வாய்ஸில் வெறும் த்ரோ மட்டும் இருக்காது, பயங்கரமான ஒரு சோல் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த உரிமை, அந்த தப்பு, அந்த ஆத்தென்டிசிட்டி இன் மேக்கிங் த சாங் சவுண்ட் ஸோ ரியல்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஒப்பாரி ட்ராக் வந்து
இட் டஸ் த நீட்ஃபுல் தான் சொல்லணும். அது அந்த அந்த கேரக்டரோட வலியை வந்து அது பேசுது, அந்த பிரிவு அது பேசுது. ஸோ அது டெஃபினட்டாக இட் கெட்ஸ் கன்வேட் இன் திஸ் ட்ராக். ஏன்னா இப்போ பர்டிகுலர்லி ஃபோக் மியூசிஷியன்ஸை வந்து ஹையர் பண்ணுறதுல வந்து சனா ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்பார். ஸோ அந்த விதத்தில் திஸ் ஒப்பாரி ட்ராக் இஸ் ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷரில் வருதுன்னு நினைக்கிறேன் படத்தில். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக திஸ் இஸ் அ சாங் டு வாட்ச் அவுட் ஃபார் பிகாஸ் வென் இட் கம்ஸ் அலாங் வித் தி விஷுவல் இஸ் கோயிங் டு மேக் மோர் சென்ஸ். நிறைய பிட் சாங்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பரோட்டா மாஸ்டர் வந்து பிரெட்டி மச் அ லூப், அது திரும்ப திரும்ப ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பிளஸ் த சுருளி பிஜிஎம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரக்கிட்ட, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அகெயின் ஒரு வேக்கி கிரேசி வே ஆஃப் ஸ்டார்டிங் சாங்ஸ். சந்தோஷ் நாராயணனோட இசை வந்து நம்ம நிறைய கைரிச்சி படங்கள் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கும் இசை. ஸோ மறுபடியும் த்ரூ ஜேடி, த்ரூ ஜெகமே தந்திரம், சந்தோஷ் நாராயணன் மேக்ஸ் இட் அ பாயிண்ட். இன்ஃபேக்ட் யூனோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இசை ரீதியாக. ஏன்னா ஜேடி வந்து இஸ் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ரெகுலர் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ். அது ஒரு லேண்ட்ஸ்கேப் மாறுது, கல்ச்சர் மாறுது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த கதையில். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பாடல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அப்படின்ற அந்த ஒரு ஹீரோ ஃபேக்டர் கையில் இருக்கும்போது வை ஷுட் யூ மிஸ் அவுட் ஆன் டூயிங் சர்டன் திங்ஸ். ஸோ அதே அவரோட ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த ப்ராக்ரெசிவ் ஜானர் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ மறுபடியும் ஜெகமே தந்திரம் அந்த மாதிரியான ஒரு ஆல்பமாக தான் இருந்திருக்கு. அண்ட் எஸ், யூ கெட் டு சி தனுஷ் ரைட் அண்ட் சிங். ஆன் த ஹோல் ஜேடி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்பம். என்னதான் புஜ்ஜி வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டை ஞாபகப்படுத்தினாலும் ரக்கிட்ட டிட் த நீட்ஃபுல் அண்ட் அதர் ட்ராக்ஸ் சவுண்ட் வெரி ஒரிஜினல் அண்ட் they cater to the film's nature. அதனால ஜேடி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்பம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது.